ஹாய் குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஸ்பியர்மேன் கார்லேஷன் அனாலிசிஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். படித்தது எல்லாமே மறந்துடக்கூடாது. ஒரு வீடியோ டாக்குமெண்ட்ரியாக ரெடி பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டோம்னா வேண்டிய டைமுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2ஆம் தேதி மார்ச் மாதம் இதை நான் காலையில் லேர்ன் பண்ணேன். ஸ்பியர்மேன் கார்லேஷன் அனாலிசிஸ் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் டேட்டா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அந்த 10 ஸ்டூடெண்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் அண்டு சயின்ஸ் இந்த 2 சப்ஜெக்டில் எடுத்த மார்க்குக்கு கார்லேஷன் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நம்மளுக்கு RS ஈக்குவல் டு +1, அதாவது பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுன்னா ஸ்ட்ராங் கார்லேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். நெகட்டிவ் வேல்யூ இருக்குன்னா ரிவர்ஸ் கார்லேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது பாசிட்டிவ் கார்லேஷன்னா மேக்ஸில் அதிகமான ரேங்க் எடுக்கிறப்போ சயின்ஸ்லேயும் அதிகமான ரேங்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் பாசிட்டிவ் கார்லேஷன். நெகட்டிவ் கார்லேஷன் மேக்ஸில் மார்க் அதிகமாக வாங்குறப்போ சயின்ஸில் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இந்த நெகட்டிவ் ரிவர்ஸ் கார்லேஷன். 0 வேல்யூ நம்மளுக்கு வருதுன்னா ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அர்த்தம். இதில் அதிகமானாலோ இதில் அதிகமாச்சுன்னா இதில் குறையும், இல்லைன்னா இதில் குறைஞ்சா இதில் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியான கார்லேஷன் இல்லைன்றது சொல்கிறது தான் இந்த மெத்தடு. அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் ஏவிலேருந்து ஜே வரைக்கும் நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம். அதில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதில் மேக்ஸில் என்னென்ன யார் எத்தனை ரேங்க் எடுத்திருக்காங்க, சயின்ஸில் எத்தனை எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்போது இதில் மேக்ஸில் ரேங்க் அதிகமாக எடுக்கிறப்போ சயின்ஸில் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, அந்த டெண்டன்சி இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஸோ இதில் நம்ம ரா வேல்யூவை யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்பியர்மேன் கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் ரா வேல்யூ யூஸ் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸில் ஒரு 90 மார்க் எடுத்திருக்காங்கன்னா 90 யூஸ் பண்ண மாட்டோம், ரேங்க் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பியர்மேன் கார்லேஷனில் ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம வேல்யூ அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா செட் ஆஃப் டேட்டாவை ஃபஸ்ட்டு ரேங்காக கன்வெர்ட் பண்ணிடணும். அந்த ரேங்க்கை கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ்க்கு இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 3 - 5 - 2, 1 - 2 - 1, அந்த மாதிரி அந்த டோட்டல் செட் ஆஃப் டேட்டாவுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடணும். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த நெகட்டிவ் வேல்யூ எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அது டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 2 2 4 1 1 2 4 1 1 நாங்கள் 16 1 1 9 2 4 1 1 1 அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு அதை சம் பண்ணுறோம். ஸோ சம் பண்ணதுக்கப்புறம் டி ஸ்கொயர் எவ்வளோ கிடைக்குதுன்னா 42. அப்போது ஸ்பியர்மேன் கார்லேஷன் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரா டேட்டாவை ரேங்காக கன்வெர்ட் பண்ணுறது, 2வது ஸ்டெப்பு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது, 3வது ஸ்டெப்பு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, 4வது ஸ்டெப்பு அந்த சம் கண்டுபிடிக்கிறது, 5வது ஸ்டெப்பு இந்த ஸ்பியர்மேன் கார்லேஷன் அனாலிசிஸ்க்கான ஃபார்முலாவில் அந்த வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறது. ஸோ RS = 1 - 6 எப்சிலான் டி ஸ்கொயர் பை n × n² - 1 இதுதான் அந்த ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த 6ன்றது கான்ஸ்டன்ட், இது எப்போவுமே 6ஆக தான் இருக்கும், இன்ட்டு 42ன்றது இங்கே கிடைச்ச வேல்யூ டிவைடட் பை 10 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 × 10² - 1 அப்படின்னா 10² - 1 நம்மளுக்கு 100 100 - 1 99, இந்த 10 அப்படியே இருக்குது. ஸோ 6 × 42 252. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நம்மளுக்கு 0.2545 வருது. ஸோ 1 - 0.2545 அப்படின்னா RS = 0.7455. ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரிசல்ட் கண்டிஷனில் பாசிட்டிவ் 1னா ஸ்ட்ராங் கார்லேஷன், அதாவது மேக்ஸில் அதிகமாக மார்க் எடுக்கிறது, இட் இன்ஃப்ளூயன்ஸ் த ஸ்கோரிங் மார்க் இன் சயின்ஸ் அப்படின்றது தான் அது இண்டிகேட் பண்ணும். அப்போ நம்மளுக்கு இது நியர் டு +1க்கு கிடைக்குது. இந்த ரிசல்ட்டு டுவர்ட்ஸ் 1 பக்கமாக இருக்கிறதுனால 0.7455 அப்படின்றது 1 நோக்கி இது ட்ராவல் பண்ணுறதுனால அந்த டைரெக்ஷன் 1 பக்கமாக இருக்கிறதுனால இது ஸ்ட்ராங் கார்லேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது பாசிட்டிவ் கார்லேஷன் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இதில் சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ மேக்ஸில் மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுறப்போ, மேக்ஸில் நல்ல ரேங்க் எடுக்கிறப்போ அது சயின்ஸில் ரேங்க் எடுக்கிறத இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அதாவது எக்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஒய் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறது இது இண்டிகேட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டது.
ஸோ இந்த ஸ்பியர்மேன் கார்லேஷன் அனாலிசிஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரேங்க் பேஸ்டு கார்லேஷன் டெஸ்ட்டு. ஸோ இதில் ரா டேட்டா நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் அதை ரேங்காக கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால் இது வந்து ரேங்க் பேஸ்டு கார்லேஷன் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா மோனோடானிக் ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதாவது வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் வேரியபிள் இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஒய் வேரியபிளும் இன்க்ரீஸ் ஆகுதா, எக்ஸ் வேரியபிள் டிக்ரீஸ் ஆகுறப்போ ஒய் வேரியபிள் டிக்ரீஸ் ஆகுது. இந்த ரெண்டு அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் பேட்டர்னுக்கு இடையில் இருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அந்த மெஷர்மெண்ட் தான் எப்படி இருக்கும் அப்படின்னா டுவர்ட்ஸ் +1 ஆகவும் டுவர்ட்ஸ் -1 ஆகவும் நம்மளுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 +1 இது வந்து -1. இதுதான் இந்த டெண்டன்சி. இது வந்து டைரக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 0 பக்கமாக ட்ராவல் ஆகுதா, +1 பக்கம் ட்ராவல் ஆகுதா, இல்லை நம்மளுக்கு -1 பக்கம் ட்ராவல் ஆகுதா அப்படின்றது தான் நம்ம இதில் மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மோனோடானிக் ரிலேஷன்ஷிப்னாவே கண்டிப்பாக ஒன்று ரைஸ் ஆகுறப்போ இன்னொரு வேரியபிளும் ரைஸ் தான் ஆகும், ஒன்று டவுன் ஆகுறப்போ இன்னொரு வேரியபிளும் டவுன் தான் ஆகும். அப்படின்ற இந்த 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 டிஃப்ரென்ஸை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் இந்த ஸ்பியர்மேன் கார்லேஷன் அனாலிசிஸ் மூலமாக. ஸோ இன்னொரு டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். லீனியர் ரெக்ரெஷன் அனாலிசிஸ்க்கும் ஸ்பியர்மேன் கார்லேஷன் அனாலிசிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, லீனியர் ரெக்ரெஷனில் வேரியபிள் எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறப்போ ஒய்யும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு வந்து ரெண்டுத்துக்கும் வந்து லீனியர் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆகுறப்போ இது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம அங்கே இப்போ படிச்சிருப்போம். பட் ஸ்பியர்மேன் கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே டெண்டன்சியில் மூவ் ஆகிறத மட்டும்தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். அதாவது ஒரே டைரெக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் கார்லேஷன் பக்கமோ இல்லை நெகட்டிவ் கார்லேஷன் பக்கமோ இல்லை ஜீரோ கார்லேஷன் பக்கமோ மூவ் ஆகுது பற்றி தான் நம்ம சொல்லுவோம். இதில் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிறப்போ இன்னொன்று டிக்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி இல்லை. டானிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இதுதான். எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஒய்யும் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றது தான் மோனோடானிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்றத நம்ம இதில் படிக்கிறோம். ஸோ ஸ்பியர்மேன் கார்லேஷன் அனாலிசிஸில் இந்த ரெண்டு டெண்டன்சி மட்டும்தான் நம்ம மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டிஃப்ரென்ஸை நம்ம மெஷர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம்னா 0.7455. இது டுவர்ட்ஸ் 1 பக்கமாக இருக்குது. ஸோ இங்கே வரும் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்களேன். 0.7455 அப்படின்றது டுவர்ட்ஸ் +1. இதை தான் நம்ம மெஷர் பண்ணுறோம் இதில். அப்போ இது என்ன காட்டுது அப்படின்னா இந்த எக்ஸ் வேரியபிள், அதாவது மேக்ஸ் மார்க் வந்து அதிகமாக எடுக்கிறப்போ சயின்ஸ் மார்க்கையும் அதிகமாக எடுப்பாங்க அப்படின்ற அந்த டெண்டன்சி வந்து காட்டுது. ஸோ அதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணுறோம். லீனியர் ரெக்ரெஷன் அனாலிசிஸில் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம அதை பற்றி நம்ம படிக்கிறப்போ பார்க்கலாம். லீனியர் ரெக்ரெஷன் அனாலிசிஸில் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த அனாலிசிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.